நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சாப்பாடை பற்றி தான், பிரியாணி பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம், சாப்பிட போகிறோம். அதாவது ஒயின் ஷாப்பில் போய் ராயல் பேலஸ் சரக்கு வாங்கி குடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ராயல் பேலஸ் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? எங்கே இருக்குது இந்த கடை தெரியுமா? நம்ம ஊமுச்சோளம் நத்த ரோட்டில் முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ராயல் பேலஸ் பிரியாணி கடை தான். ரொம்ப பிரமாதமாக அற்புதமாகவும் இருக்குது. நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அன்றைக்கி சூடாக இருந்துச்சு, அதனால் எனக்கு அவ்வளோ ருசியாக இருந்தும் என்னால் வார்த்தைகள் பேசலாம், அவசரத்தில் வீடியோ போட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி அருமையான பக்குவத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை சாப்பிட்டு இன்றைக்கி நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். தொடர்ந்து அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுவோம், வேண்டாம் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இது நம்ம வீட்டில் தயார் பண்ண ஒயிட் ரைஸு, ரசம், என்னுடைய அன்பு மனைவி தயார் பண்ணது. அப்போ சொல்கிறேன், அவளே நீ வைவா, ஏன் பேரை மட்டும் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் எல்லோரும் பேரும் சொல்கிறீங்கன்றா. பார்த்தீங்கன்னா இனிப்பு ஆடுற நெய்யை பாருங்கள், பிரெட் அல்வாங்க நண்பர்களா, சார் வேறு லெவல்னு சொல்லணும். எப்படியோ நமக்கு இந்த டப்பா மிச்சமாச்சு, சட்னி சாம்பார் நம்ம எது எப்படியோ நமக்கு டப்பா மிச்சம். ஆஹா, நெய் பாருங்க எப்படி நெய்டு. ஆஹா, தயிர் வெங்காயம் வேறு லெவல் தான் நண்பர்களா. யாரப்பா அப்படி வெங்காயம்லாம் அப்படி அழகாக கட் பண்ணுறது, சார் வேறு லெவலு. ஆஹா, பிரெட் அல்வா, அடடடா, தேன் அமிர்தமாக இருக்குங்க, வேறு லெவலில் சொல்லணும். டப்பா பாத்திரமா நமக்கு முக்கியம், டப்பா தான். சிக்கன் பிரியாணி தான் வாங்கினது, நல்லா சுட சுட தான் இருக்குது. நம்ம வீடியோ நல்லா இருந்தால் மட்டும்தான் ரிவ்யூ சொல்கிறது, இல்லாட்டி வீடியோவே போட மாட்டேங்கிறதுனால வீடியோ டெலிட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூ உண்டு இந்த வீடியோக்கு, இந்த ஹோட்டலுக்கு. ஐயா பயங்கரமாக பிட்டி பண்ணியிருக்காங்களே. ஓ ஆஹா, செம்ம பிரமாதம் பாருங்க போல. முட்டை, லெக் பீஸு, இன்னொரு பீஸு, அடடா பார்த்துக்குவோம். டபக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உனக்கு எச்சி ஊருன்னு நினைக்கிறேன், உனக்கு தர்றேன், கவலைப்படாமல் இரு. ரொம்ப பிரமாதம் இருக்கு நண்பர்களா. சார் நல்லா லெக் பீஸு தரமாக இருக்கு. அல்வா துண்டு மாதிரி இருக்கா பீஸு. சூப்பராக நண்பர்களே, அருமையாக இருக்குது. நம்ம ஒரு வாயிலே கழிச்சு விடுவான். பற்றியா புல்லட் சவுண்டு கடிச்சு வந்தீங்களா? நேற்று பிளேன் சவுண்டு, நம்ம வீடியோ பண்ண சவுண்டு கேட்கு நம்மள, அருமையாக இருக்குது. கிரேவி, ஐயோ அப்பா, இதில் ஒரு பீஸ் இருக்கா, இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். அற்புதமாக இருக்கு நண்பர்களே. இன்னொரு பீஸ் இருக்குப்பா, உனக்கு வச்சுருவா. அப்போல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ விட்டு கவலைப்படாத. பிரியாணி வேணுமா சொல்லு, வைக்கிறேன்.
இந்த வெங்காயம் கட் பண்ண மாஸ்டருக்கு தான் நன்றி சொன்னோம். சூப்பராக கட் பண்ணிருக்காங்க. அருமையான முட்டை. பாவன் முன்னாடி கொஞ்சம் பிரியாணி வைக்கணும். கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கா. வைக்கிறேன் ஒன்று கொஞ்சம் வைக்கிறேன். சரியா? உனக்கு கொஞ்சம் பிரியாணி ஒரு பீஸ். ஓகே, உனக்கு கொஞ்சம் முட்டை வைக்கப்பா. முட்டையை புறம் தின்றவன் நான். எனக்கே பத்தாது, நானே தின்றேன். இந்த கருவை பிச்சு போட்டு போனால் சாப்பிட்டோட பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கணும் போல. அற்புதமாக இருக்குது. பணத்தை கொடுத்து ஒயின் ஷாப் போய் ராயல் பேலஸ் சரக்கு வாங்கி குடிச்சு சாகிறத விட இந்த மாதிரி ராயல் பேலஸில் பிரியாணி சாப்பிட்டு தெம்பா வாழை கற்றுக்குங்க நண்பர்களை. நல்லா மசாலாவுக்கு நல்லா சேர்மனம் சேர்த்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமை. நம்ம வீட்டில் தயார் பண்ண ரசமும் ஒயிட் ரைஸும் அடடடடடடா. என் பொண்டாட்டி கைவண்ணமே கைவண்ணம் தாயா. ரெட்டாள் வந்து என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா. அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குன்னு சொன்னேன். மோட்டர் சவுண்ட் வந்து சவுண்ட் கேட்குதா? இதுதான் நேற்று அருமையாக இருக்குன்னு சொன்னேன். பிளேட்டு மேலே வந்துச்சு. இன்றைக்கி அருமையாக இருக்குன்னு சொன்னேன். புல்லட் சவுண்ட் கேட்குது. இதுதான் கிக்குன்றது. கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே
நம்மள இந்த வீடியோ அப்லோட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா பிரியாணி அருமையாக சூப்பர் சுவையாக இருக்குது. மறுபடியும் சொல்லி நம்ம நத்த ரோட்டில் ஊமுச்சோளத்தில் முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ராயல் பேலஸ் பிரியாணி கடை தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை, என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ண அந்த கடைக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது. இப்போ புதுசாக ஃப்ரைட் ரைஸ்லாம் எல்லாமே பண்ணுறாங்க. நல்லா அருமையாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லாம். அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ். அதான் வேறு லெவலில் தான் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. மற்ற கடையில் சாப்பிட்றத விட அந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நானும் என் ஒய்ஃபு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு போல. ஓகே, மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் மதுரை மீசம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம். என்று முன்னாடி பைக்கில் ஒரு எல்லோரும் ஹெல்மெட் போட்டுவோங்க, லைசன்ஸில் பக்கத்து வச்சுங்க. இதனால் இனி எல்லாமே எல்லா வேலையும் என்ன வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம், பாய் பாய்.